Hi students, இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் A cross B, A cross A, B cross A அப்படின்னு சொல்லி 3 விஷயம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கீழே வந்து ஒரு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. 3 சப்டிவிஷனுக்குமே A cross B ஃபைண்ட் பண்ணணும், B cross A ஃபைண்ட் பண்ணணும், A cross A இந்த 3 விஷயமே ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் A cross B ஃபைண்ட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஏன்ற செட் எழுதிங்க. 2, -2, 3 கிராஸ் Bன்ற செட்டு 1, -4. இதை கிராஸ் பண்ணோம்னா அதாவது ஏன்ற செட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் எடுத்தோம்னா Bன்ற செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டோடையும் பேர் பண்ணணும். அதே மாதிரி தான் எல்லா எலமெண்ட்டுக்கும் வரும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து 2ன்ற எலமெண்ட் எடுத்தோம்னா 2, 1, 2, -4, அடுத்து -2, 1, -2, -4, நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக 3, 1, 3, -4. இது வந்து எதோட வேல்யூ? A cross Bயோட வேல்யூ. அடுத்து என்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க கொஸ்டினில்? A cross A. அப்போ A cross A ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 2, -2, 3 கிராஸ் அகெயின் ஏவை எழுதிக்கணும். 2, -2, 3. இப்போ இதை கிராஸ் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வரும்? 2, 2, 2, -2, 2, 3. அடுத்து -2 எடுத்து பேர் பண்ணோம்னா -2, 2, -2, -2, -2, 3. அடுத்து லாஸ்ட்டாக 3 எடுத்தோம்னா 3, 2, 3, -2, 3, 3. இது வந்து எதோட வேல்யூ? A cross Aவோட வேல்யூ. அடுத்து லாஸ்ட்டாக B cross A கேட்டிருக்காங்க. இப்போ B cross A ஈக்குவல் டு B cross Aன்றப்போ ஃபஸ்ட்டு Bன்ற செட்டு எழுதிக்கணும். 1, -4 கிராஸ் ஏன்ற செட்டு 2, -2, 3. அப்போ இதை பேர் பண்ணி எழுதுனா ஃபஸ்ட்டு என்ன வரும்? 1, 2, 1, -2, 1, 3. -4 எடுத்துக்கிட்டோம்னா -4, 2, -4, -2, -4, 3. இப்போ இது வந்து எதோட வேல்யூ? B cross Aவோட வேல்யூ. அப்போ A cross B ஃபைண்ட் பண்ணியாச்சு, A cross A ஃபைண்ட் பண்ணியாச்சு, B cross A அவங்க கேட்டால் 3 விஷயமும் ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? A ஈக்குவல் டு B ஈக்குவல் டு P, Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏன்ற செட்டும் P, Q தான், Bன்ற செட்டும் P, Q தான். அப்போ ஃபஸ்ட்டு A cross B ஃபைண்ட் பண்ணலாம். அப்போ A cross Bனா P, Q கிராஸ் மறுபடியும் P, Q. இது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏன்ற செட்டில் இருக்க ஒரு எலமெண்ட் எடுத்தோம்னா Bன்ற செட்டில் இருக்கக்கூடிய 2 எலமெண்ட்டோடய பேர் பண்ணி எழுதணும். இங்கே 2 செட்டுமே ஈக்குவல். அப்போ Q எடுத்தோம்னாலும் Q, P, Q, Qன்னு வரும். ஃபஸ்ட்டு பேர் பண்ணுங்கள். P, 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 Q, Q, P, Q, Q. இதுதான் எதோட வேல்யூ? A cross Bயோட வேல்யூ. அடுத்து A cross A ஃபைண்ட் பண்ணோம்னா P, Q கிராஸ் அகைன் P, Q. அப்போ ஈக்குவல் டு ஆன்சர் என்ன வரும்? P, 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 Q, Q, P, Q, Q அப்படின்னு வந்துடும். இது வந்து A cross Aவோட வேல்யூ. அடுத்து லாஸ்ட்டாக B cross A ஃபைண்ட் பண்ணோம்னா Bன்ற செட்டு P, Q தான் கிராஸ் ஏன்ற செட்டும் P, Q தான். அப்போ ஈக்குவல் டு என்ன வந்துடும்? P, 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 Q, Q, P, Q, Q. அப்போ இது வந்து எதோட வேல்யூ? B cross Aவோட வேல்யூ. இங்கே கவனிச்சிங்கன்னா A cross Bக்கும் ஒரே வேல்யூஸ் தான் கிடச்சிருக்கும், A cross Aக்கும் சேம் வேல்யூஸ் தான் கிடச்சிருக்கும்,
பி கிராஸ் ஏக்கும் சேம் வேல்யூஸ் தான் கிடச்சிருக்கும். என்ன காரணம்னா ஏ பி ரெண்டு செட்டுமே ஈக்குவல் செட், அதனால். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் போயிடலாம். தேர்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏன்ற செட்டு என்ன கொடுத்துட்டாங்கன்னா எம் கமா என்னன்னு கொடுத்துட்டாங்க. பீன்ற செட் ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு எம்டி செட்டை நம்ம இப்படி டினோட் பண்ணுவோம். அப்படி இல்லையா இந்த மாதிரி செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே எந்த எலமெண்ட்ஸும் போடாமல் டினோட் பண்ணுவோம். அப்போ எம்டி செட்டை இப்படியும் டினோட் பண்ணலாம், இது மாதிரியும் டினோட் பண்ணலாம். அப்போ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏ கிராஸ் பி ஃபைன் பண்ணலாம். அப்போ ஏ கிராஸ் பின்னா எம் கமா என் கிராஸ் பீன்ற செட்டு எம்டி செட். அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஏ கிராஸ் பின்னா ஏல ஒரு எலமெண்ட் எடுத்தோம்னா பியில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டோடையும் பேர் பண்ணணும். ஆனால் இங்கே பேர் பண்ணுறதுக்கு எலமெண்ட்ஸ் இருக்கா? இல்லை. ஏன்னா இது வந்து என்னது எம்டி செட்டு. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன தான் கிடைக்கும்? டைரெக்டாக எம்டி செட்னு போட்டுக்கலாம். இப்படியும் போடலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி செட்டுக்குள்ளே எலமெண்ட்ஸ் எழுதாமல் அப்படியே எம்டியாக விட்டுறலாம். இது வந்து ஏ கிராஸ் பி. அடுத்து ஏ கிராஸ் ஏ ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ கிராஸ் ஏ ஃபைன் பண்ணோம்னா ஏன்ற செட்டு எம் கமா என் கிராஸ் அகைன் ஏன்ற செட்டு எம் கமா என். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? எம் கமா எம், எம் கமா என், என் கமா எம், என் கமா என். இதான் வந்து எதோட செட்டு? ஏ கிராஸ் ஏன்ற செட்டு. அடுத்து லாஸ்ட்டாக பி கிராஸ் ஏ ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. பி கிராஸ் ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்? பீன்ற செட்டு நம்மளுக்கு இங்கே என்னது? எம்டி செட்டு. அப்போ எம்டி செட் கிராஸ் ஏன்ற செட்டு எம் கமா என். இங்கேயும் ஏ கிராஸ் பிக்கு என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயும். பி கிராஸ் ஏல இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? எம்டி செட் இருக்குது. அப்போ எம்டி செட்டை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது? கிராஸ் பண்ண முடியாது. அப்போ இதுக்கும் ஆன்சர் என்ன தான் வரும்? எம்டி செட் தான் வரும். இதை இந்த மாதிரி ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரெண்டு விதமாக டினோட் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சம்மில் ஒரு 3 சப்டிவிஷன் கேட்டிருந்தாங்க. 3 சப்டிவிஷனுக்குமே ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ 3 விஷயமே நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஃபைன் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ.